ஸோ கோபிஸ் நம்ம பெரட்டலாம். ஆளாளுக்கு ஒரு மெத்தட் இருக்கணும். இது வந்து நான் பெரட்டுற ஸ்டைலு. என்ன கண்டுச்சு நம்ம இதை போடுவோம். தாளிக்கலாம். இது வந்து சீரகம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு நான் கருவேப்பிலை, வெங்காயம், ஊசி மிளகா எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டேன், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் மாதிரி. பட்டுன்னு போட்டோன்னு தெரிஞ்சுது ரேட்டை வந்துட்டேன். ஸோ அது நல்லா வளர்ந்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கோபிஸ் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா வதங்குற வரைக்கும் லாஸ்ட் என்னங்க, எப்பயுமே எல்லா சமையலுக்கும் உப்பு இருக்கும். முக்கியம் உப்பு போட்டுக்கோம். உப்பு போட்டுருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா சாஸ் சீரம் ஊற்றும். சாஸ் சீரம் ஊற்றிக்கும். ஓகே, இந்தமாரி பரட்டி பாருங்க, அப்படிதான் இருக்கும். ஸோ நான் நார்மலாக வந்துட்டு இந்த நார்மல் கோபிஸ் எடுக்க மாட்டேன். நான் வந்து எடுத்தால் பெய்ஜிங்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் எடுப்பேன். அதுதான் வந்துட்டு நல்லா இருக்கும் சாப்பிட, ஒரு மாதிரி டேஸ்ட்டாக. அப்புறம் என்னங்க, நீங்களும் வந்துட்டு கோபிஸ் ஹீராவாக இருங்க என்ன மாரி. இப்போ அப்படியே விட்டுருவோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் இது வந்துடும். ஆனால் கோபிஸ் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்துட்டு கொஞ்சம் அரை வேக்காடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தி, உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கும். ரொம்ப நல்லது, உடம்புக்கு தெம்பாக இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ வெந்திருக்கும் நல்லா. நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இதுதான் நான் பெரட்டுற ஸ்டைல் கோபிஸு. யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.